போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர, நான் சர்வாதிகாரம் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னுடைய இயல்பும் கூட. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலான்னு சொல்கிறவன்னா, போராட்டம் தவறு இல்லை. போராட வேண்டிய இடத்துல போராடலாம், தவறு இல்லை. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க. என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடி விஷயத்தில் ஈடுபடுகிறவங்களை தயவுதாட்சியம் பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால் கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கு. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை, காதல் விவகாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், நிலப்பிரச்சனை, தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்கள் உரிமை, அதில் நான் தலையிட விரும்பலை. என்னுடைய கேள்வியெல்லாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்கள வாழ்த்தியிருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக பள்ளி கல்வியையும், யூசிஜி மூலமாக கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கையை கண்டித்து கருப்பு சட்டையை நீங்கள் அணிந்திருந்தா மனதார உங்களை பாராட்டியிருப்பேன். ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையாக நின்று இருக்கீங்க. இருட்டு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.